இங்கே இருக்கிற ஹைப் எத்தனை அளவுக்குலாம் இது ஒர்த்துன்னு பார்த்தா எனக்கு ஒர்த்து இருக்க மாதிரி தெரிலங்க. இது மட்டமான ஒரு மட்டன் பிரியாணினா உலகத்திலே இதுதான். காட்டுறேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு தனிஷ்வி சேனல். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தேர் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு போட சொன்னார். அதுக்காக இன்றைக்கி 12:30 மணிக்கு வந்து நின்னோம். வந்து நின்று ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட நின்றுந்தோம். வண்டி வந்தது, அங்கே வச்சு சாப்பிட முடியல. அதனால் உடனே பார்சல் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் ஒரு பார்க்கிங் இடத்துல வண்டியை போட்டு சிக்கன் காம்போ பிரியாணி பிரிச்சுருக்கேன். கூட 3 பீஸு 65 பிரியாணியில் ஒரு லெக் பீஸு ஒரு செம்ம கொதிக்குது, சூடாக இருக்குது. அதில் ஒரு மட்டன் காம்போ ஒன்று வாங்கியிருக்கோம். அது மட்டன் சுக்காவும் பிரியாணி கொடுத்துருக்காங்க. சரி, முதல்ல 65 பீஸ் எப்படி இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சாஃப்டாக தான் இருக்குது. மீட் அந்தளவுக்கு நல்லா குக்கான மாதிரிலாம் எனக்கு தெரியல, ஃப்ளேவரும் தெரியல. இது ஒரு ஆவரேஜ் 65 மாதிரி தான் இருக்குது எனக்கு. ரொம்ப பாருங்கள், எல்லாம் சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் நல்லா பக்காவாக குக்கான மாதிரிலாம் இல்லை. அது எனக்கு 65 கொஞ்சம் ஆவரேஜாக தான் தெரியுது. சரி, இந்த சிக்கன் பிரியாணியில் ஒரு பீஸ் எப்படி பார்ப்போம். சரியான சாஃப்ட்டு, சூடு, கொதிக்குது, ரொம்ப கொதிக்குது. பிரியாணி இருக்குது, சிக்கன் நல்லாயிருக்கு, ரொம்ப சாஃப்ட்டு, நல்லா வெந்திருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குது. ஃப்ளேவர் மசாலா எதுவும் எனக்கு இருக்கா மாதிரிலாம் எதுவும் தெரியல. ஒரு நார்மல் பிரியாணி ரைஸு சூடில் இருக்கும்போது எது எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஆறி போச்சுன்னா கையை கூட வைக்க முடியாத மாதிரி இருக்குது. இருங்க, சொன்னால் கரெக்டாக போடணும். அதுக்காக பசிக்கு சாப்பிட்லாம், ருசிக்கு சாப்பிட முடியாது. டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் அந்த பிரியாணி ஒரு ஃப்ளேவர் அதிகமாக இருக்க மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. ரொம்ப இந்த கூட்டம், இங்கே இருக்கிற ஹைப்பு எத்தனை அளவுக்குலாம் இது ஒர்த்துன்னு பார்த்தா எனக்கு ஒர்த்து இருக்க மாதிரி தெரிலங்க. இது ஆவரேஜ் பிரியாணி தாங்க, ஆவரேஜ் சிக்கன் பிரியாணி. இது கொடுத்த ஹைப்பு கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. ஆனால் இது ஆவரேஜ் பிரியாணி தான். இந்த லைன்லேயே நாங்கள் தான் 3ஆவது ஆள். அப்போது பிரியாணி எப்படி மேலே தளர வரணும். ஆனால் வந்திருக்கு பிரியாணி பாருங்கள் எங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இத்தனைக்கு வேறு மேலேருந்து தட்டி கொடுக்குற பிரியாணியே அடி சாதம் மாதிரி இருக்குது. இந்த டபராவில் லாஸ்ட்டில் அடிப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. அப்போ அடியில் வரத்தோடு நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அது வாயில் கூட வைக்க முடியாது போல இருக்குது. இதை விட சுமார் பிரியாணி நான் சாப்பிட்டது இல்லைங்க. சாப்பிட்டா நான் சொல்கிறேன், அன்றைக்கி நான் தேர் பிரியாணி சாப்பிட்டேன், அதை விட சுமாருன்னு சொல்லி வேறு வீடியோவில் எதாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டதில் இதுதான் ரொம்ப சுமார் பிரியாணி. 65 வேஸ்ட். அதுக்கும் மேலே இந்த லெக் பீஸ் சொன்னல, ஸ்டார்டிங் மேலோட்டமாக எடுக்கிறதுக்கு நல்லா, உள்ளே பிக்க உள்ளே கறி வேகவே இல்லை. அப்படியே இந்த ராவாக அந்த கோழியோட பச்சை ஸ்மெல்லு, மசாலா சுத்தமாக அது உள்ளே இறங்கவே இல்லை. ஸோ மட்டன் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்கு. மட்டன் பிரியாணி நெக்ஸ்ட் காட்டுறேங்க. ஸோ இப்போது மட்டன் பிரியாணி, மட்டன் காம்போ ஒன்று வாங்கினோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வெஜிடபிள் ரைஸ் மாதிரி இருக்குது பார்க்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுக்கு ஒரு அதை விட இதில் ரைஸ் கொஞ்சம் வர இருக்கா மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சுக்கா ஒன்று கொடுத்தாங்க. இதான் அந்த சுக்கா. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். பீஸ் எப்படி இருக்குது பார்ப்போம். சுக்கா பீஸு இது சிக்கன் தான், சிக்கன் சுக்கா தான், மட்டன் சுக்கா கிடையாது. பீஸ் டேஸ்ட் எப்படி பார்ப்போம். கறி ரொம்ப ரஃப்பு, ரொம்ப ரஃப்பு. இந்த சுக்கா என்ன சுக்கா, ஒரு செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலே இல்லைங்க. இருக்கிறதுலே நான் சாப்பிட்டதுலே மட்டமான சுக்கானா இதான் அந்த சுக்கா. எண்ணெய் மட்டும் தளரும். அந்த குழம்பும் அந்த கறியும் ஒட்டவே இல்லை. கறி தனியாக இருக்குது டேஸ்ட்டு, குழம்போட டேஸ்ட்டு குழம்பு டேஸ்ட்டே இல்லைங்க, வெறும் மசாலாங்க. ஏதோ ஒரு ஃப்ளேவர் ஒன்றுமே தெரியல. மட்டன் பிரியாணி டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ப்ளீஸ் பார்த்துக்கோங்க. இது மட்டன் பிரியாணி சொன்னால் மட்டனையும் கோச்சிக்கும். அப்படி ஒரு
மட்டமான ஒரு மட்டன் பிரியாணினா உலகத்திலே இதுதான், இந்த தேர் பிரியாணி தான். இது மட்டன் பிரியாணி இல்லை, மட்டமான பிரியாணி. வெஜிடபிள் ரைஸில் கறியை போட்டு கொடுத்துருக்குறான். வெஜிடபிள் ரைஸே நல்லா இருக்கும் போல இருக்குது. யோ 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 இதில் பீஸ் எடுத்து பார்ப்போம், மட்டன் பீஸு. அதுக்கு மேலே ஒரு சுற்றி தான் வச்சு சாப்பிட்லாம் போல இருக்குது. சிசரில் எடுத்துன்னு வர மறந்துட்டேன் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இங்கே இந்த மாதிரி ரஃப்பு செம்ம ரஃப்பு தூக்கி வச்சா மூஞ்சில் அள்ளி வலிக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு கறி செஞ்சானா இல்லையான்னு தெரியல. எப்பா ஒரு வேஸ்ட், மட்டன் வேஸ்ட்டு, மூஞ்சில் தூக்கி வச்சா வலிக்கும். அந்த பாருங்க எப்படி நசுக்கிறேன் அப்பா, பாருங்க அதோட இங்கே பாருங்க பீஸு தனியாக வர மாட்டேங்குது. இந்த இன்ஸ்டாகிராமில் ஏன் பொய் சொல்கிறீங்கம்மா, ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? நம்பி வருவானுங்களா சாப்பிட்றதுக்கு? இதுக்கு ஒரு ஹைப்பு வேற. விலைக்கு வேணால் பரவாயில்லைங்க, இது 200 அது 100, சிக்கன் பிரியாணி 120, இது மட்டன் பிரியாணி 200. ஆனால் வேஸ்ட் டோட்டல். மட்டன் பிரியாணி அது கூட இத்தனோண்டு பரவாயில்ல, இது வேஸ்ட்டு. இது மட்டன் பிரியாணியே இல்லை. இது மட்டன் பிரியாணி முன்ன பின்னே அவனுக்கு சாப்பிட்ருக்காங்க இல்லையானா கூட தெரில. ஒரு ஒஸ்டான மட்டன் பிரியாணினா இந்த கொடுத்த ஐப்பு இருக்குது. 3/4 மணி நேரம் நின்று பசியில் தான் இருக்கிற ஒன்றும். பசியில் ஏமாந்துட்டேன் 2 பிரியாணி வாங்கி. இதில் பிரெட் அல்வா வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சாப்பிட்ணுன்னே தோணலை. இது சாப்பிட்டதுக்கே முடிஞ்சு போச்சு கதை. இதில் வேறு கொசுறு கொடுத்துருக்கான் பிரெட் அல்வா. இதில் வேறு அங்கே லைனில் பிரெட் அல்வாலாம் தருவாங்க. நான் ஐயோ சோறே வாயில் வைக்க முடியல. இதில் பிரெட் அல்வா வேறு. இதை பாருங்கள் பிரெட் அல்வா, இது பாருங்கள் 200 ரூபாய்க்கு அவங்க எவ்வளோ தர முடியும் அப்படி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இது எதுவும் ஊறுகாய் மாதிரி இருக்குது. ஓ ப்ரெட்டே வருது இதில். பரவாயில்ல, பிரெட் அல்வா பரவாயில்ல. சொல்கிறவங்களுக்குலாம் பரவாயில்ல, சூப்பராக இதையும் சொல்ல முடியாது, பரவாயில்ல தான். அவங்க விலைக்கு பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட்டுக்கு சுத்தமாக ஒர்த்தே இல்லைங்க. இது என்னோட கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து. எனக்கு இது பிடிக்கல, அவ்வளோதான். மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னு தெரியல. விலைக்கு ஒரு சில பேருக்கு அட்ஜஸ்ட் ஆகும், அந்த பட்ஜெட்டுக்கு இது பரவாயில்லையா இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 இதுலேயுமே அந்த டேஸ்ட்டு சுத்தமாக இல்லைங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா, அடுத்தது எந்த ஹோட்டல் ட்ரை பண்ணால் என் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.